சவுதி அரேபியாவில் உங்களது சொந்தங்கள் யாராவது உணவு டெலிவரி செய்யும் வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தான் இந்த காணொளி. சவுதி அரேபியாவில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான புதிய விதிமுறை வந்துள்ளது. இனி உணவு டெலிவரி துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஹெல்த் சர்டிபிகேட், அதாவது சுகாதார சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயம். இந்த புதிய விதிமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும், சான்றிதழை எப்படி பெறுவது, எங்கே மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், வாங்க முழுமையாக தெரிந்து கொள்வோம். சவுதி அரேபியாவில் முனிசிபாலிட்டி அண்ட் ஹவுஸ் மினிஸ்டரி, அதாவது நகராட்சி மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் உணவு டெலிவரி துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான சுகாதார சான்றிதழ் நடைமுறையை கட்டாயமாக்கியுள்ளது. குறிப்பாக உணவு டெலிவரி சேவையில் ஈடுபடும் ஊழியர்கள் தங்களது உடல்நலம் தொடர்பான பரிசோதனையை முடித்து அதற்கான ஹெல்த் சர்டிபிகேட் பெற்றிருக்க வேண்டும். டெலிவரி டிரைவர்களுக்கு இந்த சான்றிதழை பெறுவதற்கான நடைமுறையை எளிதாக்கும் வகையில் புதிய மின்னணு அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் ஆர்டர் செய்யும் உணவு பாதுகாப்பான முறையில் நம்மை வந்து சேர வேண்டும் என்பதுதான். உணவு தயாரிப்பிலிருந்து டெலிவரி செய்யும் வரை சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது மிகவும் முக்கியம். உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள் மற்றும் தொற்றுகளை தடுப்பதற்கும் நுகர்வோரின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் உணவு டெலிவரி சேவைகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் அதிகரிப்பதே மற்றொரு நோக்கமாகும். அப்படியானால் இந்த ஹெல்த் சர்டிபிகேட்டை எங்கு பெறுவது? முதலில் அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ மையத்தில் மெடிக்கல் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். அங்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை முடித்த பிறகு அடுத்த கட்டமாக அரசின் அதிகாரப்பூர்வ பலதி டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தி சான்றிதழுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப நடைமுறையை முடித்ததும் இ சர்டிபிகேட், அதாவது மின்னணு சுகாதார சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அதிக நேரம் செலவிட வேண்டிய அவசியம் குறைகிறது. எனவே சவுதி அரேபியாவில் உணவு டெலிவரி துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த புதிய விதிமுறையை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக டெலிவரி டிரைவர்கள் தங்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனையை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ மையத்தில் செய்து பலாதி தளத்தின் மூலம் ஹெல்த் சர்டிபிகேட் பெறுவதற்கான நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண ஆவணம் மட்டுமல்ல, உணவு பாதுகாப்பையும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். சவுதியில் உணவு டெலிவரி செய்யும் நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த தகவல்களை அவர்களிடம் கண்டிப்பாக பகிருங்கள். மேலும் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் தமிழர்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்து நமது பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். சவுதி தமிழ் செய்திகள் மூலம் வெளிநாட்டு தமிழர்களுக்கான பயனுள்ள தகவல்கள் வரை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்திருங்கள்.